எப்படி பாருங்க, பாதுகாப்பு குட்டியில ஒட்டச்சிருக்கிறோம்ட்டு கட்டிடங்கள் எல்லாம் இப்படி கிளறி எறிஞ்சிருக்கிறாங்கட்டு பாருங்க. இது என்னண்டு தெரியல பாருங்க. இந்த தண்ணி பெப்ப எல்லாம் வச்சிருக்கணும். மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி வித்தியாசமா இருக்க. பெரிய பாம்பு புத்த பாருங்க, பெரிய பாம்பு புத்தண்டு. வணக்கம், இது வன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில கிளிநொச்சி பாரதிபுரத்துல ஒரு பெரிய கேம்ப் ஒன்று விடுபட்டு இருக்குது. அந்த கேம்புக்குள்ள போய் என்னென்ன விடயம் அங்க காணப்படுதுன்றது தொடர்பாக இந்த காணொலியில நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இப்பொழுதுதான் முதல் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொலியை பார்வையிடுங்கள். வாங்க இப்ப உள்ள போய் பார்வையிடுவோம். இப்போ நீங்கள் பார்வையிடுவது பாரதிபுரம் அறிவியல் நகர், அந்த பிரதான காபட் வீதி. இந்த காபட் வீதி கரையோட தான் இந்த ஆர்மி கேம்ப் காணப்பட்டது. இதுக்கு முன்னுக்கும் ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. அது இன்னும் விட இல்லை. அதற்கு நேர முன்னுக்கு தான் விடுபட்டிருக்கு. முன்னுக்கே பாதுகாப்பு அரண் காணப்படுது பாருங்க. இவ்வளவு பலப்பா கட்டியிருக்கிறோம்னு பாருங்க. சுற்றி வர வெளியால் கண்காணிக்கக்கூடிய மாதிரியாக 2 துவாரங்கள் விட்டு வடிவான முறையில் கட்டப்பட்டிருக்கு. பெரிய சிவர் பாருங்க, இப்படி பெரிய ஒரு சிவரும் கட்டியிருக்கணும். உள்ளுக்கு பாருங்க, இப்படி கான்கிரீட் பண்ணி கம்பிகள் எல்லாமே வச்சு பலப்பாக கட்டியிருக்கணும். இப்போ எல்லாமே ஒட்டாச்சிருக்கணும் பாருங்க. இதில் ஒட்டாச்சு தொங்குது கம்பியை. மொத்தமாக இந்த காணி அளவு 13 ஏக்கர்ல இருந்து 15 ஏக்கர் வரும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்குது. சரியான அளவு தெரியல. கிட்டத்தட்ட அப்படித்தான் வரும் போல பார்க்கவே பெரிய பிரதேசமா கிடக்குது. நிறைய கட்டிடங்கள் இந்த பகுதியில் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது அனைத்துமே உடைச்சு எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். தங்களுடைய கட்டிட தேவைக்காக இருக்கும். அல்லாவிட்டால் விட்டுட்டு போகக்கூடாதுன்ற நோக்கத்தோட முழுமையாகவே தகர்க்கப்பட்டிருக்குது. இந்த காணி தற்சமயம் பொரஸ்ட்ட இராணுவத்தினரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனி பொரஸ்டால மக்களுக்கு வழங்கப்படும் என்று நம்பப்படுகிறது. பெரிய தொட்டி பாருங்க, அதுல பின்னுக்கு கட்டியிருக்கிறோம். அதுக்கு பக்கத்திலேயே கட்டுக்கிணறு இருக்குது பாருங்க. பெரிய கட்டுக்கிணறு இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயும் ஒரு தொட்டி மாதிரி என்னதோ ஒன்று செய்திருக்கணும். என்னன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. அந்த ஒரு விரல் ஒன்று இறக்கி அதை சுற்றி சீமேந்தால கட்டி என்னதோ ஒரு பயன்பாட்டுக்கு இதை பயன்படுத்தியிருக்கணும். என்னன்னு சொல்லி விளங்க இல்லை. இதுக்கு பக்கத்தில் நல்ல குடி தண்ணி கட்டுக்கிணறு ஒன்று இருக்கு பாருங்க. கட்டிடங்கள் காணப்பட்ட பகுதிகள் அனைத்துமே உடைச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துலையும் கட்டிடம் இருந்த அடையாளமே இல்லாத மாதிரி எல்லாம் கிளறி வடிதான் இப்பொழுது காணி வெறுமையாக்கப்பட்டிருக்குது. டோசர் போட்டு எல்லாமே அடிச்சிருக்குது. அப்போ மக்களுக்கு இப்போ நேரடியாக வழங்கக்கூடிய நிலையில் காணி காணப்படுது. இந்த பக்கம் பாருங்க, குடிமனைகள் இருக்கிறத காணக்கூடியதா இருக்கு பாருங்க. நிறைய குடிமனைகள் இதுக்கு அருகாமையிலேயே காணப்படுது. இதுல பெரிய ஒரு டேங்க் கட்டியிருக்கணும் பாருங்க. இந்த கட்டிடத்தை மட்டும் அவை உடைக்காம விட்டுட்டு போயிருக்கணும். இந்த பாருங்க, இதெல்லாம் கட்டிடங்கள் இருந்த இடம். எப்படி டோசரால தோண்டி எடுத்திருக்கணும் பாருங்க. நிறைய கஜு மரங்கள், அது தவிர பயன் தரும் மரங்களும் நிறைய காணப்படுது. அங்காங்கே எல்லா இடங்களுமே பயன் தரும் மரங்களும் வச்சிருக்கணும்.
தற்சமயம் வந்து இராணுவத்தின் கைகளில் இருக்கிற காணிகள் வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டு வருது. நிறைய இடங்களில் இது விடுவிக்கப்பட்டு வந்திருக்குது. அதே மாதிரி இப்போ கிளிநொச்சியிலையும் வந்து பெரிய ஒரு கேம்ப் நிறைய வருடங்களாக இராணுவத்தின் கையில் இருந்த இந்த மக்களுடைய காணி வந்து இன்றைய நிலையில் வந்து விடுவிக்கப்பட்டு பொரஸ்டிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சந்தோஷமான விடயம். நிறைய மக்கள் இந்த காணியை பெறுவதற்காக ஆவலுடன் காத்திருப்பார்கள். இதில் ஒரு தங்களுடைய காணியில் வந்து ஒரு வீடை கட்ட வேண்டும் என்ற கனவோடு இருப்பார்கள். அவ்வாறு இருக்கும் உறவுகளுக்கு சந்தோஷமான ஒரு விடயம். ஆனால் விரைவான முறையில் இதனுடைய நடவடிக்கைகள் எடுத்து மக்களின் கைகளில் கொடுக்க வேண்டும் என்றது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. இதில் பாருங்க சீமேந்தால உருண்டையா கட்டி அதுக்குள்ள நடுவில் பைப்பெல்லாம் வச்சு ஏதோ ஒரு செய்திருக்கணும். என்னண்டு விளங்கில பாருங்க வித்தியாசமாக கட்டியிருக்கணும். இந்த பகுதியும் வந்து நீளத்துக்கு பெரிய கட்டிடம் காணப்பட்டிருக்குது. அனைத்தையுமே வந்து இடிச்சு அப்படியே டோசரால கிளறி எடுத்திருக்கணும். பாருங்க காணக்கூடியதாக இருக்கு. அந்த இடம் வந்து சொப்டா இருக்குது. மண் வந்து பார்க்க முழுமையாக வந்து தோண்டப்பட்டிருக்கு பாருங்க. இதில் அழகான தொட்டி மாதிரி ஒரு டிசைன் காணப்படுது. அழகான டிசைனில் தொட்டி பிளானில் தான் இருக்குது. தண்ணி விட்டு ஏதோ மீன் வளர்ப்பு அல்லது ஏதோ ஒன்று செய்திருக்கணும். அதையும் வந்து உடைச்சிருக்கணும் பாருங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க பயங்கரமான புத்தொன்று இருக்குது பாருங்க. புதிய புத்தொன்று இருக்குது. உள்ள வந்து பாம்பு இருக்குதோன்னு தெரியாது. இருக்கலாம் சில நேரங்களில். புதிய புத்தா கிடக்கு பாருங்க. குறிப்பிட்டிருந்த அந்த
போல பாருங்க இந்த பகுதியிலே நிறைய கஜுமரங்கள் நிற்கிறத காணக்கூடியதா இருக்கும். முழுமையா வந்து கஜுமரம் நிற்க பாருங்க, பெரிய பெரிய கஜுமரங்கள் பாருங்க. அதான் பெரிய பிளே கிரவுண்ட் வந்து காணப்படுது. அந்த கிரவுண்ட் வந்து கொங்கிரீட் பண்ணினபடியே இருக்கு பாருங்க. பயன்படுத்தப்பட்டிருக்குது, பாஸ்கெட் பால் விளையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட மைதானமா வந்து காணப்படுது. நன்றி உறவுகளே, மற்றொரு காணொலியில சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.